வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. எப்போவுமே வழக்கமாக கிறிஸ்மஸ்க்கு வீட்டில் பசங்களுக்காக கேக் பேக் பண்ணுவேன். இந்த தடவை டைம் இல்லாதனால கிறிஸ்மஸ் முடிஞ்சு பேக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். பட் ஆனால் மனசு கேட்கல. ஸோ குவிக்காக இன்ஸ்டண்ட்டாக ஒரு கிறிஸ்மஸ் கேக் பண்ணலான்னு பிளான் பண்ணி தான் இந்த கேக் ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லா வந்தது. கிறிஸ்மஸ் அன்றைக்கி தான் பண்ணி சாப்பிடணுன்ட்டு இல்லை, நார்மல் டேஸில் கூட நீங்கள் இந்த கேக்கை பேக் பண்ணி சாப்பிடலாம். இந்த கேக்குக்கு எந்த ஃப்ரூட் ஜூஸும் தேவையில்லை. வீட்டில் இருக்கிற கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இந்த கேக் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி எக்லெஸ். எந்த ஜூஸும் நான் யூஸ் பண்ணல, பால் தயிர் எதுவுமே யூஸ் பண்ணல. இந்த கேக்கு சோக்கிங்கும் தேவையில்லை. இந்த கேக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் உங்கள் ஸ்க்ரீனில் வருது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். ஒரு கடாயில் 2/3 கப் தண்ணி சேர்த்துட்டு, தண்ணி கொஞ்சம் சூடானோடனே 1/2 கப் நல்ல டார்க்கான நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் லைட் ப்ரௌன் சுகர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டார்க் கலர் கிடைக்காது. அதுக்கு தான் நான் நல்லா டார்க்காக இருக்கிற ப்ரௌன் சுகர் சேர்த்துக்க சொன்னேன். இது கூட ஒரு 3/4 கப் நல்லா பொடி பொடியாக சாப் பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 3/4 கப் ட்ரை ஃப்ரூட்ஸும் 1/4 கப் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். டூட்டி ஃப்ரூட்டியை நம்ம இப்போ சேர்க்க போகிறதில்ல, மாவில் தான் கடைசியாக சேர்க்க போகிறோம். நம்ம சேர்த்துக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் டேட்ஸ் எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபிக், ஆப்ரிகாட், கிரேன்பெரிஸ், அதுக்கப்புறம் இந்த ட்ரைட் கேண்டீஸ் எல்லாமே சேர்த்துருக்கேன். கூடவே டேட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட செரி இருந்தால் சேர்த்துக்கோங்க. இந்த ட்ரை ஃப்ரூட் அந்த ட்ரை ஃப்ரூட்டுன்னு கிடையாது, உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். குக்கானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. கொஞ்சம் வார்மாக இருக்கும் போது ஒரு 1/2 கப் நம்ம வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் அப்படியே மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா நல்லா ரூம் டெம்பரேச்சர் கூல் ஆகிடும். கூலானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம இந்த ஆரஞ்சோட தோல் இருக்கு இல்லையா, அதை துருவிட்டு சேர்த்துக்கலாம். ஆரஞ்சோட தோல் இல்லைன்னா நீங்கள் ஆரஞ்சு எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த மிக்சர் நல்லா ஆறட்டும். அது ஆறத்துக்குள்ளேயும் நம்ம ட்ரை மிக்சரை சலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சல்லடையில் 1/2 கப் மைதா, 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு எந்த கட்டிகள் உருண்டைகள் இல்லாதபடி சலிச்சு எடுத்துக்க போகிறேன். நல்லா 1-2 தடவை சலிச்சாலும் தப்பு கிடையாது. சலிச்ச அந்த மிக்சர் கூட ஒரு பெரிய சிட்டிகை அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இந்த கேக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டான மிக்சட் ஸ்பைசஸை சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் மிக்சட் ஸ்பைசஸ் சேர்த்துருக்கேன். அதாவது மிக்சட் ஸ்பைசஸ்னால் ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் சுக்கு பொடி, பட்டை பொடி, ஏலக்காய் பொடி, அதோட பாதி அளவுக்கு ஜாதிக்காய் பொடியும் மிளகு பொடியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த மிக்சர்லேருந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளேயும் நம்மளோட அந்த ப்ரௌன் சுகர், ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு குக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிக்சர் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்திருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு கலந்துருங்க. அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாசனை இல்லாத நியூட்ரல் ஆயில் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோன்னா கொஞ்சம் புசுன்னு வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி புசுன்னு வரும்போது இந்த மிக்சரை நம்மளோட ட்ரை இன்க்ரீடியண்ட்டில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பேக்கிங் சோடா ப்ரௌன் சுகரோடு ரியாக்ட் பண்ணும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நம்மளோட அந்த வெட் அண்ட் ட்ரை இன்க்ரீடியண்ட்டை மிக்ஸ் பண்ணும்போது ஓவராக கலந்துடாதீங்க. அப்படியே ஃபோல்ட் பண்ணி விடுங்க, இல்லைன்னா அப்படியே கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இன்னும் ட்ரையாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பேட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அதே சமயம் இந்த பேட்டரில் கட்டி உருண்டைகள் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்மூத் மிக்சராக வரணும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சாப் பண்ணி வச்ச எக்ஸ்ட்ரா செரிஸ், டூட்டி ஃப்ரூட்டிஸ், அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி பொடியாக நறுக்குன முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். நான் டூட்டி ஃப்ரூட்டி முன்னாடியே குக் பண்ணல, இந்த ஸ்டேஜில் தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாதாம், வால்நட்ஸ், பிஸ்தாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதே ஓவனை 180 டிகிரிஸில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. பேக்கிங் டிஷ்லேயும் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு லைன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட பேட்டரை இமீடியட்டாக பேக்கிங் டிஷ்க்கு மாற்றிட்டு ஏர் பபிள்ஸ் இல்லாதபடி டேப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மேலே ஸ்மூத்தாக வரா மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எந்த சைஸ் பேக்கிங் டிஷ் இருந்தாலும் பரவாயில்ல, அதில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக்கிங் டிஷ்ஷோட சைஸ் பொறுத்து தான் பேக்கிங் டைம் மாறும். டேப் பண்ணி ஏர் பபிள்ஸாக ரிமூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம 180 டிகிரிஸில் வச்சுட்டு ஒரு 40 to 45 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு டூத் பிக்கோ இல்லை ஃபோக்கோ இல்லைனா ஒரு நைஃபோ இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாமல் ட்ரையாக வரணும். வந்ததுன்னா உங்களோட கேக் குக் ஆகிடுதுன்னு அர்த்தம். இல்லைனா உங்கள் நைஃப்பில் பேட்டர் ஒட்டித்துனா இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவாக பேக் பண்ணி எடுத்துருங்க. கேக் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா பாதி வரைக்கும் ஆற விட்டுடலாம். கொஞ்சமாக அதோட டெம்பரேச்சர் இறங்கினதுக்கப்புறமா வயர் ரேக்குக்கு உடனே மாற்றிடுங்க. இல்லைனா கீழ் பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொச்சன்னு ஆகிடும். வயர் ரேக்கில் வச்சு ட்ரை பண்ண விடும் போது தான் உங்களுக்கு மேல் பக்கம் கீழ் பக்கம் ரெண்டுமே ட்ரையாக இருக்கும். நல்லா கூலானதுக்கப்புறமா பொறுமையாக வெயிட் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணுங்கள். அவசரப்பட்டு சூடாக இருக்கும் போதே ஸ்லைஸ் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஸ்லைசஸ் கிடைக்காது. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதில் நல்ல நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கிறதுனால பர்ஃபெக்டாக உங்களால் கட் பண்ண முடியாது. பட் தட்ஸ் ஓகே, ஷேப்போட நம்மளுக்கு டேஸ்ட் தான் முக்கியம்.
ப்ளம் கேக் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்பாஞ்ச் கேக் அளவுக்கு சாஃப்டாக இருக்காது, கொஞ்சம் டென்ஸாக தான் இருக்கும். டென்ஸாக இருந்தாலும் சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். வின்டர் சீசனில் சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்ட் கேக். ஏன்னா இதில் நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துருக்கோம். இதில் சேர்த்துருக்க ஸ்பைசஸ் எல்லாமே கோல்டுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்மளோட குவிக் இன்ஸ்டன்ட் கிறிஸ்மஸ் கேக் ரெடி. இது வரைக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye.